worst experience. This product is showing deliver but still not delivered to you, right? Message was shown like fake. I had paid amounts. Didn't not interested to buy the product. பை பண்ணிட்டு போட்டோ எடுக்க வேண்டியது நீங்க வச்சுட்டு போயிருக்காங்க. வீடியோ ஹலோ ஹாய், ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வரேன். எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். எல்லா ப்ராடக்ட்டும் பக்கா அப்படி இருக்கு. worst எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஏமாந்த விஷயத்த வித் ப்ரூஃபோடு நான் சொல்கிறேன், வாங்க. ஆக்சுவலாக நான் அமேசான் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் ஸ்குவிட் கேமோட மாஸ்க்கு கண்டென்ட்காக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீன்ஷாட். நான் 1 வீக் பிஃபோர் ஆர்டர் பண்ணேன். கரெக்ட் டேட்டில் வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. February 16 எனக்கு டெலிவரி வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே நைட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. வாட் எவர் இட் இஸ், எப்போ வந்தாலும் எனக்கு அப்டேட் வந்தால் பக்காவாக இருக்கும். எனக்கு நைட்டாக ப்ராடக்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே வாட் எவர் இட் இஸ், நான் வெளியே இருக்கணும் உள்ளே இருக்கணும். ஃபோன் வந்தால் எங்கள் வீட்டில் வாங்குறதுனா பிளானு. அண்ட் அன்றைக்கி நான் வீட்டில் தான் இருந்தேன், வெளியே எங்கேயும் போகல. ஸோ டக்குன்னு பார்த்தா 8:45 மெசேஜ் வந்துச்சு, 1 செகண்ட் அப்டேட் அரைவிங் டுடே அமேசான். இந்த வீடியோவில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன், பார்ப்பீங்க. 12:50 யூ ஆர்டர் வாஸ் டெலிவர் ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. நான் வீட்டெல்லாம் கேட்டேன், இல்லை அப்படியே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கும் டவுட் இருந்துச்சு, சொல்லிட்டு அமேசான் ஆப்பில் பார்த்து டெலிவர்டும் வந்துச்சு. என்னடா டெலிவரி ஆகல, சரி ஓகே மேபி சில டைம்ஸ் மேபி டெலிவர் பண்ணுற பர்சன் ஓகே டெலிவர் கொடுத்துட்டு ஒரு ½ hour மேபி வருவாங்களோ சொன்னால் வெயிட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே அப்டேட் இல்லை. ஸோ சொன்னால் வாட்ஸ்அப் மெசேஜ் கேட்டேன், பட் மை ஆர்டர் இஸ் நாட் டெலிவர் டு மீ. அதுக்கு அவங்க வி நாட் மானிட்டர். நான் கஸ்டமர் கேர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். Shipping, cancellation, refunds or any other queries related to Welcome. I had ordered the Amazon product, sir, but still I didn't receive my order. But the message is shown it was delivered. Sir, can I confirm once again my number, sir? 86. 863. You're talking about this Squid Game mask? Yes, sir. This product is showing deliver but still not delivered to you, right? Yes, sir. Do you receive any call from the delivery agent, sir? No, sir. Still I didn't receive and a call, sir. And you confirm with your family members? Mom didn't receive any calls, and I'm also on the home, sir. Very rare case. By mistakenly delivery agents scan the product, that's why the product is showing deliver but still not delivered to the customer, but they are delivering the product sometime later, sir. Okay, so please no worry about that. I will call you after completing this 24 hours. You have to wait tomorrow whole day. Okay? I will call you on 18th, sir, for the confirmation your product will be delivered to you or not. On that time, your product will be delivered. This is very good. Otherwise, not deliver. So I will definitely help on you that. Okay. There is any help regarding your problem on that time, the replacement and the refund. So I will definitely do for you. Okay. Okay, sir. டேன்னு எங்கள் அப்பா ஈவினிங் ஃபோன் பண்ணுறாங்க, கடைக்கு போகும்போது டே பைக்கு கீழே எங்கே வச்சுருக்காங்கடா, அதை பாஸில் உந்தாடா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் வீடியோ அப்படியே எடுத்துகிட்டே வந்தேன். அப்பா சொல்கிறாங்க கீழே ஒரு பார்சல் இருக்குன்னு, போய் பார்த்தா வச்சுட்டு போயிருக்காங்க. பொறுப்பே இல்லையே, டெலிவரி பர்சன் ஃபோன் பண்ணி சொல்லணும். கீழே வச்சுட்டு போயிருக்காங்க யாரோ, பைக் மேலே இருக்குது பார்சல். டேடி சொல்கிறாங்க ஏதோ பார்சல் இருக்கு, பார்த்தா நம்புது. கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகணும். ஆமாம், அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. ஏதோ பார்சல் இருக்கிற மாதிரி இருக்குது பைக் மேலே. ஏதோ அந்த பை பண்ணிட்டு போட்டோ எடுக்க வேண்டியது நீங்க வச்சுட்டு போயிருக்காங்க. வீடியோ இருக்கு. அதை அப்படியே எடுத்து அனுப்பிச்சு விடு. என்ன அனுப்பல, ஃபோன் பண்ணி சொல்லணும், பொறுப்பு இல்லை, அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க. வீடியோ எடுத்த டைமிங் டைமிங் கரெக்டாக 3:49 டைமிங் போட்டிருக்கு. சரி, ப்ராடக்ட்டும் எடுத்தாச்சு. அப்போ தான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. டெலிவரி பர்சன் ஒன்று ஃபோன் பண்ணியிருக்கணும், ஃபோன் எதுவுமே எனக்கு வரலை. அட்லீஸ்ட் ஓகே நான் அட்ரஸ் கரெக்டாக போட்டிருக்கேன், நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், வந்து மேலே வந்து கேட்டிருக்கணும். இல்லை, அட்லீஸ்ட் கீழே வந்து கேட்டுக்கணும், எதுவுமே இல்லை. வராத கீழே வச்சுட்டு போகிறாங்க. அப்போ எனக்கு ப்ராடக்ட் எனக்கு எப்படி அந்த ப்ராடக்ட் எனக்கு எப்படி கரெக்டாக வந்துச்சு தெரில. நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தாலும் ஓகே, நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டே பேமெண்ட் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. இப்போ எப்படி சப்போஸ் நாங்களாம் ஊரில் இருக்கோம், ஆண்டி கால் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க வாங்க வைக்கிறோம், நான் பிளான் பண்ணி எதுவுமே செட் ஆகாது. இந்த மாதிரி தான் எப்படி ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது 1 2 3 கரெக்டாக வந்து சரிக்கா. ப்ராடக்ட்லாம் சூப்பர் பக்கா. அண்ட் இது ஒரு ஜஸ்ட் ஒரு பில்லு மாதிரி இருக்குது, பில்லிங் அட்ரஸ் ஓகே எல்லாம் ஓகே தான். என்ன சின்ன வருத்தம்னா
ஒரு ஓகே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், ஓகே நாங்கள் டெலிவரி பண்ணிக்கொண்டு நான் கீழே வச்சுட்டு போயிருக்காங்க. ப்ராடக்ட் வைஸ் சூப்பர், நான் டெலிவரி அண்ட் இன்ஃபார்மேட் இன்னும் அப்டேட் பண்ணி ஆகும். ஓகே ஸ்டில் இப்போ சொல்கிறேன், அமேசான் சைட்லேருந்து ப்ராடக்ட் சூப்பர் அண்ட் சொல்கிற டேட் பண்ணியிருக்காங்க சூப்பர், பட் டெலிவரி பர்சன் ஏன் என்ன பண்ணுறாங்க, அதான் எனக்கு சுத்தமாக இன்னும் புரியலை எனக்கு. ஸோ ஒன்ஸ் நாங்கள் பே பண்ணிட்டோம் அண்ட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வெளியே இருக்குன்னா எங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கரெக்டாக வரணும் ஸ்டில் எனக்கு நம்பிக்கவே இல்லை. எனக்கு என்னென்னு தெரியும் சுத்தமாக. இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு லாஸ்ட் இந்த மாதிரி இஷ்யூவில் கஸ்டமர் கன்வின்ஸ் ஆகாமல் அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு விட எங்களுக்கு மாதிரி கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். ஆஃப்டர் 3 days கழிச்சு அவங்க கால் பண்ணாங்க, வீடியோ நான் ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். I kept on a bike, sir. So it's correct or not, sir? It's only I have to ask, sir. Yeah, I understand. So sorry for that, but sometimes it happens because no one is in home, so that's why the delivery agent. No, sir. From morning to night itself, we are in the home, sir. The rule says the person have to call to inform delivery is on the way, but the person doesn't inform. Just a message has received, sir. Accidentally, my father sir has been delivered. Next time you will definitely not facing this types of issues. So, okay, from the delivery agent. Okay. Okay, sir. Yeah, sir. Thank you, sir. Thank you. Yeah. Thank you for contacting Amazon. Have a great day, sir. Okay, sir. நம்ம கஸ்டமர் கேர் பொறுத்தவரை ஸோ எனக்கு என் செல்ஃப் என்ன கொஸ்டின் கேட்குறனோ கரெக்டாக எந்த ஒரு விஷயமோ மூஞ்சி காமிக்க எதுவுமே இல்லாமல் கரெக்டாக ப்ரெசண்ட்டாக அண்ட் என்னோட குவாரிஸ் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ கஸ்டமர் கேர் வைஸ் சூப்பர் பக்காவாக இருக்குது. டெலிவரி பர்சன் தான் நெக்ஸ்ட்டு எதுவும் அப்டேட் பண்ணி அது ஒன்று தான் வருத்தம். தெரியல, நெக்ஸ்ட் டைம் அமேசான் ஆர்டர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ப்ராடக்ட்லாம் வைஸ் சூப்பர், டெலிவரி பர்சன் தெரியல. ஸோ ஒரு டைம் அப்படி ஆகும் தான், பட் இதெல்லாம் அமேசான் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்போ தான் கஸ்டமர்ஸ் பக்காவாக சாட்டிஸ்ஃபையாக இருப்பாங்க. எனக்கு இப்போ ஆன மாதிரி உங்களுக்கும் இப்படி ஏதாவது ஆயிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹாப்பி இல்லை அப்படி. ஓகே, ஸோ கைஸ் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், ப்ளீஸ் இந்த வீடியோ நீங்கள் டெலிவரி பர்சன் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கஸ்டமர் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிவரி கொடுங்க. உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும் தான். ஸோ அதை தாண்டி நீங்கள் கஸ்டமர் கிட்ட நீங்கள் சேஃபாக நீங்கள் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணது உங்கள் பொறுப்பு. ப்ளீஸ் கரெக்டாக பண்ணுங்கள் நம்புகிறேன். அண்ட் அமேசான் ஸோ நீங்களே ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க நம்புகிறேன். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog ஒன்று இருக்குது. அண்ட் சர்ப்ரைஸ் நீங்கள் பிளான் பண்ணியிருக்க அம்மாவுக்கு நான் சர்ப்ரைஸ். ஸோ வீடியோ வந்துகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.